வணக்கம் நண்பர்களே. மனிதன் இந்த உலகத்தில் பிறந்த நாளிலிருந்து ஏதோ ஒன்றை தேடிக்கொண்டே இருக்கிறான். அந்த தேடல் பணமாக இருக்கலாம், புகழாக இருக்கலாம், அன்பாக இருக்கலாம், நிம்மதியாக இருக்கலாம். ஆனால் எதை அடைந்தாலும் முழு திருப்தி கிடைக்காத ஒரு வெற்றிடம் அவன் உள்ளத்தில் எப்போதும் இருக்கிறது. இந்த வெற்றிடம்தான் மனிதனை ஓடச் செய்கிறது, சோர்வடையச் செய்கிறது, கோபப்படச் செய்கிறது, ஏமாற்றமடையச் செய்கிறது. இந்த வெற்றிடம் எதனால் வருகிறது என்று யாராவது ஆழமாக சிந்தித்தால் அதன் பதில் வெளியில் இல்லை, உள்ளேதான் இருக்கிறது. ஆனால் உள்ளே பார்க்க மனிதன் தயங்குகிறான். காரணம், உள்ளே அவன் மறைத்த உண்மைகள் இருக்கின்றன, அவன் பயங்கள் இருக்கின்றன, அவன் தோல்விகள் இருக்கின்றன, அவன் ஆசைகளின் முகமூடிகள் இருக்கின்றன. இதையெல்லாம் பார்க்க தைரியம் வேண்டும். அந்த தைரியத்தின் உருவமே சிவன் என்று ஆன்மீகம் சொல்கிறது. சிவன் ஒரு கடவுள் மட்டுமல்ல, அவர் ஒரு நிலை, அவர் ஒரு விழிப்பு, அவர் ஒரு பார்வை. அந்த பார்வைதான் மூன்றாவது கண் என்று சொல்லப்படுகிறது. புராணத்தில் சிவனுக்கு நெற்றியில் ஒரு கண் இருப்பதாக சொல்கிறார்கள். பலர் அதை ஒரு அதிசயமாக பார்த்து பயப்படுகிறார்கள். சிலர் அதை குழந்தைகளுக்கான கதையாக நினைத்து கடந்து போகிறார்கள். ஆனால் உண்மையில் அந்த மூன்றாவது கண் என்பது மனிதனுக்குள் இருக்கும் உயர்ந்த அறிவின் அடையாளம். இரண்டு கண்கள் உலகத்தை காட்டுகின்றன, மூன்றாவது கண் உண்மையை காட்டுகிறது. இரண்டு கண்கள் தோற்றத்தை காட்டுகின்றன, மூன்றாவது கண் காரணத்தை காட்டுகிறது. இரண்டு கண்கள் பிறரை பார்க்கின்றன, மூன்றாவது கண் தன்னை பார்க்கிறது. மனிதன் பெரும்பாலும் பிறரை பார்க்கும் வாழ்க்கைதான் வாழ்கிறான். யார் முன்னேறினார்கள், யார் பின்னேறினார்கள், யார் தன்னை மதித்தார்கள், யார் அவமதித்தார்கள், இந்த கணக்குகளில்தான் அவன் வாழ்க்கை முடிகிறது. ஆனால் சிவன் சொல்கிறார், உன்னை நீ பார்த்த நாளில்தான் வாழ்க்கை ஆரம்பிக்கிறது. அந்த பார்வைதான் மூன்றாவது கண் பார்வை. சிவன் தியானத்தில் அமர்ந்திருப்பது சும்மா ஒரு படம் அல்ல, அது மனிதனுக்கு சொல்லும் மிகப்பெரிய பாடம். வெளி உலகம் எவ்வளவு சத்தமாக இருந்தாலும் உன் உள்ளுலகம் அமைதியாக இருக்க வேண்டும். அந்த அமைதியில்தான் உண்மை தெளிவாக தெரியும். மனிதன் அமைதியை பயப்படுகிறான், சத்தத்தில்தான் அவன் தப்பிக்கிறான். காரணம், அமைதி வந்தால் கேள்விகள் வரும். நான் யார்? என் வாழ்க்கை எங்கே போகிறது? நான் உண்மையா வாழ்கிறேனா இல்ல வேடம் போட்டு கொண்டிருக்கிறேனா? இந்த கேள்விகள் தான் மூன்றாவது கண் திறக்கத் தொடங்கும் அறிகுறிகள். அதனால்தான் பலர் அந்த இடத்தில் நிறுத்திவிடுகிறார்கள். மது, சத்தம், வேலை, சமூக ஊடகம் எதையாவது பயன்படுத்தி அந்த அமைதியை ஓடவிடுகிறார்கள். ஆனால் சிவன் ஓடவில்லை, அவர் அமர்ந்தார். அந்த அமர்வுதான் சக்தியாக மாறியது. புராணத்தில் காமதேவன் சம்பவம் சொல்லப்படுகிறது. சிவன் தியானத்தில் இருந்தபோது காமதேவன் மலர் அம்பு எய்தான். சிவன் நெற்றிக்கண் திறந்து காமதேவனை எரித்தார் என்று கதை சொல்லப்படுகிறது. இதை வெறும் காமம் அழிக்கப்பட்டது என்று எடுத்துக்கொண்டால் அந்த கதையின் ஆழம் புரியாது. உண்மையில் அது மனித மனத்தில் நடக்கும் ஒரு நிகழ்வு. மனிதன் உள்ளே பார்க்க ஆரம்பிக்கும் போது ஆசைகள் அவனை தடுக்க முயற்சிக்கும். பழைய பழக்கங்கள், பழைய விருப்பங்கள், பழைய அடிமைத்தனங்கள் மீண்டும் மீண்டும் எழும். அந்த நேரத்தில் அறிவு விழிக்கவில்லை என்றால் மனிதன் மீண்டும் பழைய வாழ்க்கைக்கே திரும்பி விடுவான். அந்த அறிவு விழிக்கும் தருணம்தான் மூன்றாவது கண் திறப்பது. ஆசை அழிக்கப்படவில்லை, ஆசையின் கட்டுப்பாடுதான் எரிக்கப்படுகிறது. இதை புரிந்தவன் வாழ்க்கையை துறக்க மாட்டான், வாழ்க்கையை ஆழ கற்றுக்கொள்வான். சிவன் சாம்பல் பூசிக்கொள்வது ஏனென்றால் எல்லாம் முடியும் என்ற உண்மையை மறக்காதே என்று சொல்லுவதற்காக. மனிதன் எல்லாவற்றையும் நிரந்தரம் போல நினைக்கிறான். அதனால்தான் இழப்பு வந்தால் தாங்க முடியாமல் உடைந்து போகிறான். மூன்றாவது கண் பார்வை கொண்டவன் இழப்பை முடிவாக பார்க்க மாட்டான், அது ஒரு மாற்றம் என்று புரிந்து கொள்வான். சிவன் கழுத்தில் பாம்பு வைத்திருப்பது பயத்தை அடையாளமாக்கி அதை கட்டுப்படுத்த முடியும் என்று சொல்லுவதற்காக. மனிதன் பயத்தை கழுத்தில் சுமந்து கொண்டு வாழ்கிறான். ஆனால் சிவன் அதையே அலங்காரமாக மாற்றிவிட்டார். பயம் வந்ததே தோல்வி இல்லை, பயத்துக்கு அடிமையானதே தோல்வி. இந்த உண்மையை புரிந்தவனுக்கு வாழ்க்கையில் எதுவும் எதிரி இல்லை, சோதனைகள் மட்டுமே இருக்கும். அந்த சோதனைகள் தான் அவனை கூர்மையாக்கும். மூன்றாவது கண் திறந்தால் என்ன நடக்கும் என்று பலர் கேட்கிறார்கள். உலகம் அழியும் என்று பயப்படுகிறார்கள். உண்மையில் உலகம் அழியாது, உன் பொய் உலகம்தான் அழியும். உன் போலியான உறவுகள், உன் போலியான முகங்கள், உன் தேவையில்லாத பயங்கள், உன் அளவில்லா ஆசைகள், இவையெல்லாம் தான் சாம்பலாகும். அதனால்தான் இந்த பாதை அனைவருக்கும் பிடிக்காது. காரணம், உண்மை இனிமையாக இருக்காது, ஆனால் விடுதலையாக இருக்கும். சிவன் காட்டும் பாதை இதுதான். பயமில்லாத வாழ்க்கை, ஆசைக்கு அடிமையில்லாத வாழ்க்கை, இழப்பில் உடையாத வாழ்க்கை, வெற்றியில் மயங்காத வாழ்க்கை. இந்த பார்வையை ஒரு நாள் ஒருவன் உணர்ந்தால் அவன் கோவிலுக்கு போகாவிட்டாலும் வாழ்க்கையே கோவிலாக மாறிவிடும். சிவனை வணங்குவது பூவும் பாலும் அல்ல, அவர் காட்டிய விழிப்பை வாழ்க்கையில் கொண்டு வருவதுதான் உண்மையான வழிபாடு. இந்த விழிப்பின் முதல் வாசல்தான் மூன்றாவது கண். இதை புரிந்த நாளிலிருந்து மூன்றாவது கண் என்பது ஒரே நாளில் திறக்கும் அதிசயம் அல்ல,
அது மெதுவாக மனிதனுக்குள் உருவாகும் ஒரு முதிர்ச்சி. குழந்தை பிறந்தவுடன் நடக்க முடியாதது போல ஆன்மீக விழிப்பும் காலம் எடுக்கும். அந்த காலத்தில் மனிதன் பல சோதனைகளை சந்திப்பான். சில நேரங்களில் அவனுக்கு எல்லாம் கைவிட்டது போல தோன்றும். உறவுகள் விலகும், வேலை போகும், பணம் இழக்கும், உடல் நோயாகும், மனம் உடையும். இந்த எல்லா தருணங்களிலும் மனிதன் கடவுளை குறை சொல்வான். ஆனால் அந்த தருணங்களே மூன்றாவது கண் விழிக்கத் தொடங்கும் அழைப்புகள் என்பதை அவன் புரிந்து கொள்ள மாட்டான். வாழ்க்கை எளிதாக போகும்போது மனிதன் சிந்திக்க மாட்டான். அவன் ஓட்டத்தில்தான் இருப்பான். ஆனால் வாழ்க்கை திடீரென்று நிறுத்தும் போதுதான் அவன் கேள்வி கேட்க ஆரம்பிப்பான். ஏன் எனக்கு இப்படி நடந்தது? நான் எங்கே தவறு செய்தேன்? நான் உண்மையில் என்ன விரும்புகிறேன்? இந்த கேள்விகள்தான் மனிதனை உள்ளே திருப்புகின்றன. அந்த திருப்பம்தான் சிவன் காட்டிய பாதை. சிவன் வாழ்க்கையில் எல்லாம் இழந்தவர் போல காட்டப்படுகிறார். குடும்பமில்லை, சொத்தில்லை, வசதி இல்லை. ஆனால் உண்மையில் அவர் எல்லாவற்றையும் கடந்தவர். அதனால்தான் அவர் இழக்க எதுவும் இல்லை. மனிதன் எப்போதும் இழப்பை பயப்படுகிறான். காரணம், அவன் அடையாளத்தை வெளியில் வைத்திருக்கிறான். என் வேலை, என் பதவி, என் உறவு, என் பணம், இவையெல்லாம் போனால் நான் யார் என்ற பயம்தான் அவனை இரவில் தூங்க விடாமல் செய்கிறது. மூன்றாவது கண் விழித்த மனிதன் தன் அடையாளத்தை உள்ளே வைக்கிறான். நான் இருக்கிறேன் என்ற உணர்வே அவனுக்கு போதும். அதனால்தான் அவன் எதையும் பிடித்து குலுங்க மாட்டான். சிவன் நடராஜராக நடனமாடுகிறார். அந்த நடனம் அழிவின் நடனம் என்று சொல்கிறார்கள். ஆனால் அது பயங்கர அழிவு அல்ல, அது மாற்றத்தின் நடனம். பழைய எண்ணங்களை, பழைய பயங்களை, பழைய அடிமைத்தனங்களை உடைக்கும் நடனம். மனிதன் அந்த நடனத்தை எதிர்க்கும் வரை அவன் துன்பப்படும். அதை ஏற்றுக்கொண்ட நாளில் அவன் விடுதலை அடைவான். வாழ்க்கையில் வரும் ஒவ்வொரு மாற்றத்தையும் எதிரியாக பார்க்காமல் ஒரு பயிற்சியாக பார்க்க கற்றுக்கொண்டால் மூன்றாவது கண் மெதுவாக திறக்க ஆரம்பிக்கும். இதற்காக மனிதன் மலையில் போய் அமர வேண்டிய அவசியமில்லை. குடும்பத்தை விட்டோட வேண்டிய அவசியமும் இல்லை. அவன் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று: நடந்ததை நடந்தபடி பார்க்க கற்றுக்கொள்ள வேண்டும். விருப்பம், வெறுப்பு என்ற கண்ணாடி இல்லாமல் பார்க்கும் பயிற்சிதான் மூன்றாவது கண் பயிற்சி. யாராவது உன்னை அவமதித்தால் உடனே கோபப்படாமல் அந்த கோபத்தை கவனித்து பாரு. அந்த கோபம் எங்கிருந்து வருகிறது? உன் மதிப்பு காயப்பட்டதா? உன் அகங்காரம் தட்டப்பட்டதா? அந்த கவனிப்பு வந்த கணமே நீ 2 கண் பார்வையிலிருந்து மூன்றாவது கண் பார்வைக்கு நகர ஆரம்பிக்கிறாய். இதை பயிற்சி இல்லாமல் புரிந்து கொள்ள முடியாது. அதனால்தான் சிவன் தியானத்தின் உருவமாக காட்டப்படுகிறார். தியானம் என்பது கண் மூடுவது அல்ல, மனத்தை கவனிப்பது. மனம் ஓடும்போது அதை அடக்க வேண்டாம். ஓடுவதை பார்த்து கொண்டே இரு. அந்த பார்ப்பவன் யார் என்ற கேள்வி உன்னுள் எழுந்தால் அந்த தருணத்தில் மூன்றாவது கண் சிறிது நேரம் திறக்கும். அந்த சிறு நேர அனுபவம்தான் வாழ்க்கையை மாற்றப் போதுமானது. அதனால்தான் ஒருமுறை உண்மையை தொட்டவன் பழைய போலியான வாழ்க்கையில் முழுமையாக வாழ முடியாமல் தவிப்பான். அவனுக்கு இந்த உலகம் பொய்யாக தெரிய ஆரம்பிக்கும். ஆனால் அந்த பொய்யை வெறுத்து ஓடமாட்டான். அவன் அதில் நடித்து சிக்க மாட்டான். இந்த நிலைதான் உண்மையான சமநிலை. சிவன் கங்கையை தலையில் ஏந்தியிருப்பது வாழ்க்கையின் ஓட்டத்தை கட்டுப்படுத்த கற்றுக்கொள் என்ற செய்தி. மனித வாழ்க்கையும் கங்கை போல ஓடும். அந்த ஓட்டத்தை அடக்க நினைத்தால் வெள்ளம் வரும், விட்டுவிட்டால் சிதறும். மூன்றாவது கண் பார்வை ஓட்டத்தை வழிநடத்தும் சக்தி. அது வாழ்க்கையை நிறுத்தாது, வாழ்க்கையை விழிப்புடன் ஓடவிடும். இதை புரிந்த மனிதன் வறுமையிலும் பணக்காரனாக இருப்பான். காரணம், அவன் தேவைகள் குறையும், ஆசைகள் தெளிவாகும். இன்று உலகம் முழுவதும் மன அழுத்தம் அதிகமாக இருப்பதற்கு காரணம், மனிதன் தேவைக்கு மேலே ஆசை வைத்துக் கொண்டான். மூன்றாவது கண் விழித்தவன் ஆசையை அழிக்க மாட்டான். அது தேவையா, விருப்பமா என்று பிரித்தறிவான். இந்த பிரித்தறிதல்தான் வாழ்க்கையை இலகுவாக்கும். சிவன் குழந்தைகளையும் சாம்பலையும் பாம்பையும் ஒன்றாக வைத்திருப்பது வாழ்க்கையில் எதிர்மறை நேர்மறை என்று எதுவுமில்லை, எல்லாம் ஒரே பயணம் என்று சொல்வதற்காக. மனிதன் நல்லது வந்தால் மகிழ்கிறான், கெட்டது வந்தால் சபிக்கிறான். மூன்றாவது கண் பார்வை கொண்டவன் இரண்டையும் ஆசிரியராக பார்க்கிறான். அந்த ஆசிரியர்கள்தான் அவனை மெதுவாக விழிப்புக்கு கொண்டு செல்கிறார்கள். இந்த விழிப்பு வந்த நாளிலிருந்து அவன் கடவுளை வெளியில் தேட மாட்டான். அவன் உள்ளே உணர ஆரம்பிப்பான். அந்த உணர்வுக்கு பெயர்தான் சிவன். அந்த உணர்வுதான் மூன்றாவது கண் திறந்த நிலை. மனிதன் மூன்றாவது கண் பற்றி கேள்விப்பட்டவுடன் ஏதோ அற்புத சக்தி கிடைக்கும் என நினைக்கிறான். எதிர்காலம் தெரியும், பிறர் எண்ணம் புரியும், அதிசயம் நடக்கும் என்று கற்பனை செய்கிறான். ஆனால் சிவன் காட்டும் மூன்றாவது கண் அதிசயம் அல்ல, அது தெளிவு.
அந்த தெளிவு வந்த நாளில் மனிதன் பொய்களை தானாகவே விட்டுவிடுகிறான். அவனுக்கு யாரையும் ஏமாற்ற வேண்டும் என்ற அவசியமே இருக்காது. ஏனென்றால் அவன் தன்னை ஏமாற்றுவதை நிறுத்திவிடுகிறான். இன்றைய மனிதன் மிகப்பெரிய சிக்கல் என்னவென்றால், பிறரை ஏமாற்றுவதை விட தன்னைத்தான் ஏமாற்றிக் கொண்டிருக்கிறான். நான் சந்தோஷமாக இருக்கிறேன் என்று முகமூடி போடுகிறான். நான் சரியான பாதையில்தான் போகிறேன் என்று மனதை சமாதானப்படுத்திக் கொள்கிறான். ஆனால் இரவு தனிமையில் அவன் உள்ளம் அவனை கேள்வி கேட்கிறது. அந்த கேள்விகளை ஒடுக்கத்தான் அவன் சத்தத்தை தேடுகிறான், கூட்டத்தை தேடுகிறான், திரையை தேடுகிறான். ஆனால் சிவன் அந்த கேள்விகளை ஒடுக்கச் சொல்லவில்லை, எதிர்கொள்ளச் சொல்லுகிறார். மூன்றாவது கண் திறந்த மனிதன் அந்த கேள்விகளுடன் உட்கார கற்றுக்கொள்கிறான். ஆரம்பத்தில் அது வலிக்கும், ஏனென்றால் உண்மை எப்போதும் இனிமையானதல்ல. ஆனால் அந்த வலிதான் மருந்து, அந்த வலிதான் சிகிச்சை. அந்த வலியை தாண்டிய பிறகு வரும் அமைதிதான் சிவநிலை. சிவன் சுடுகாட்டில் இருக்கிறார் என்று சொல்கிறார்கள். அது மரணத்தின் இடம் மட்டுமல்ல, அது பொய்களெல்லாம் எரிந்து போகும் இடம். மனிதன் தன் பொய்யான அடையாளங்களை சாம்பலாக்கும் இடம். அந்த சாம்பலின் மேல்தான் உண்மையான வாழ்க்கை முளைக்கும். மூன்றாவது கண் விழித்தவனுக்கு மற்றவர்களின் வாழ்க்கையை பார்த்து பொறாமை வராது. காரணம், அவன் ஒப்பீட்டை விட்டுவிடுவான். இன்று மனிதனை அதிகமாக சிதைப்பது ஒப்பீடுதான். அவன் தன் வாழ்க்கையை இன்னொருவரின் வாழ்க்கையோடு அளந்து கொண்டு தன்னை குறைவாக உணர்கிறான் அல்லது அதிகமாக உணர்கிறான். இந்த இரண்டும் அவனை சமநிலையிலிருந்து விலக்குகிறது. சிவன் சமநிலையின் உருவம். அதனால்தான் அவர் அர்த்தநாரீஸ்வரராக காட்டப்படுகிறார். ஆண், பெண், நல்லது, கெட்டது, சக்தி, அமைதி எல்லாமே ஒன்றின் மற்றொரு பக்கம்தான் என்று சொல்லுவதற்காக மூன்றாவது கண் பார்வை கொண்டவன் இந்த இருமையை தாண்டி பார்க்கிறான். அவன் வாழ்க்கையில் பிரச்சனை வரும், அதை பிரச்சனை என்று மட்டும் பார்க்க மாட்டான். அது என்ன கற்றுத்தருகிறது என்று பார்ப்பான். ஒருவன் உன்னை விட்டுச் சென்றால் நீ தனியாகிறாய் என்று நினைக்காதே. நீ உன்னை சந்திக்க வாய்ப்பு கிடைத்தது என்று புரிந்து கொள். இந்த புரிதல் வந்தால் தனிமை பயமாக இருக்காது, அது ஆசிரியராக மாறும். சிவன் தனியாகத்தான் இருக்கிறார், ஆனால் அவர் தனிமையில் இல்லை, அவர் முழுமையில் இருக்கிறார். மனிதன் கூட்டத்திலிருந்தும் தனியாக உணர்கிறான். காரணம், அவன் தன்னை விட்டு தூரம் போயிருக்கிறான். மூன்றாவது கண் விழித்த மனிதன் தன்னோடு நட்பு வைத்துக் கொள்கிறான். அவன் தன் குறைகளை மறைக்க மாட்டான், தன் பலவீனங்களை ஒப்புக்கொள்வான். அந்த ஒப்புதல்தான் அவனை வலிமையாக்கும். இன்று பலர் வலிமை என்றால் கண்ணீர் வராதது என்று நினைக்கிறார்கள். ஆனால் உண்மையான வலிமை கண்ணீர் வந்தாலும் அதில் மூழ்காமல் எழுந்து நிற்பதுதான். சிவன் அழவில்லை என்று நினைக்காதே. அவர் விஷம் குடித்தார், அதை விழுங்கினார், அதை வெளியே சிந்தவில்லை. அதுதான் வாழ்க்கை. துன்பம் வரும், அதை மறுக்காதே, அதை விழுங்கிவிடாதே. அதிலிருந்து விஷத்தை மட்டும் பிரித்தெடு, அனுபவத்தை பாடமாக மாற்று. அதுவே மூன்றாவது கண் செயல்படும் விதம். இந்த பார்வை வந்தவுடன் வாழ்க்கை எளிதாகிவிடாது, ஆனால் தெளிவாகிவிடும். குழப்பம் குறையும், பயம் குறையும், தேவையில்லாத ஆசைகள் தானாகவே விலகும். அதனால்தான் இந்த பாதை அமைதியாக இருக்கும், ஆனால் தனித்துவமாக இருக்கும். எல்லோரும் இந்த பாதையில் வரமாட்டார்கள், வந்தவர்களும் பேச மாட்டார்கள். காரணம், உண்மை சத்தமாக இருக்க வேண்டியதில்லை, அது அமைதியாக இருந்தாலே போதும். சிவன் பேசவில்லை, அவர் இருப்பதால் தான் கற்றுத்தந்தார். மூன்றாவது கண் திறந்த மனிதனும் அதுபோலத்தான் இருப்பான். அவன் வார்த்தைகள் குறையும், ஆனால் அவன் இருப்பே ஒரு செய்தியாக மாறும். அவன் வாழ்க்கை மற்றவர்களுக்கு ஒரு விளக்கமாக மாறும். அந்த நிலைதான் சிவன் தந்த மகா ரகசியத்தின் முழுமை. மூன்றாவது கண் என்றால் மனிதன் கடவுளாக மாறிவிடுவான் என்பதல்ல. மூன்றாவது கண் என்றால் மனிதன் மனிதனாக மாறுவான் என்பதே உண்மை. சிவன் காட்டிய பாதையின் சாரம் இதுதான். மனிதன் தன்னை உணர்ந்த நாளிலிருந்து அவன் வாழ்க்கை பிரச்சனைகள் மாயமாக மறையாது. ஆனால் அவற்றை எதிர்கொள்ளும் அவன் உள்ளம் மாறிவிடும். அதுவே பெரிய மாற்றம். இன்று மனிதன் தேடும் அதிசயம் வெளியே இல்லை, உள்ளேதான் இருக்கிறது. சிவன் கோவிலில் கல்வடிவமாக அமரவில்லை, அவர் மனிதனுக்குள் விழிப்பாக அமர்ந்திருக்கிறார். அந்த விழிப்பை உணர்ந்தவனுக்குத்தான் உண்மையான அருள் கிடைக்கிறது. மூன்றாவது கண் திறந்தவுடன் மனிதன் யாரையும் குறை சொல்ல மாட்டான். காரணம், அவன் தன் பொறுப்பை உணர ஆரம்பிப்பான். வாழ்க்கையில் நடந்த ஒவ்வொன்றுக்கும் யாரையாவது காரணம் காட்டும் பழக்கம் தானாகவே விலகும். ஏனென்றால் அவன் புரிந்து கொள்வான், வாழ்க்கை எனக்கு எதிராக இல்லை,
என்னை வளர்க்கவே எல்லாம் நடந்தது என்று. இந்த புரிதல் வந்த நாளிலிருந்து அவன் மனதில் போராட்டம் குறையும், எதிர்ப்பு குறையும், அமைதி அதிகரிக்கும். அந்த அமைதிதான் சிவநிலை. சிவன் எதையும் நிரூபிக்கவில்லை, அவர் எதையும் மறைக்கவும் இல்லை. அவர் இருப்பது போதுமானது. அதுபோலவே மூன்றாவது கண் விழித்த மனிதன் தன்னை நிரூபிக்க ஓடமாட்டான். அவன் வாழ்க்கையை அமைதியாக வாழ்வான். அவன் வெற்றியை காட்டிக்கொள்ள மாட்டான். அவன் வலியை விளம்பரம் செய்ய மாட்டான். அவன் அமைதிதான் அவன் அடையாளமாக மாறும். இந்த நிலை வந்தவுடன் பணம் தேவையில்லை என்று சொல்ல முடியாது, உறவு வேண்டாம் என்றும் சொல்ல முடியாது. ஆனால் அவையெல்லாம் வாழ்க்கையின் மையமாக இருக்காது. வாழ்க்கையின் மையம் உன் விழிப்பாக மாறும். அதனால்தான் சிவன் மலை மேல் இருக்கிறார் என்று சொல்கிறார்கள். அது உயரமல்ல, அது உயர்ந்த பார்வை. அந்த பார்வை கிடைத்த மனிதன் வறுமையிலும் செல்வந்தன் போல இருப்பான், செல்வத்திலும் எளிமையோடு இருப்பான், அவமானத்திலும் தன்னம்பிக்கையை இழக்க மாட்டான், புகழிலும் அகங்காரத்தை வளர்க்க மாட்டான். காரணம், அவன் வாழ்க்கையை இரு கண்களால் மட்டும் பார்க்கவில்லை, மூன்றாவது கண் கொண்டு பார்க்க ஆரம்பித்து விட்டான். இந்த உலகத்தில் எல்லோரும் பக்தராக இருக்க வேண்டிய அவசியமில்லை, ஆனால் விழிப்புடன் வாழ வேண்டியது அவசியம். அந்த விழிப்புக்கு பெயர்தான் சிவன். அந்த விழிப்பின் அடையாளம்தான் மூன்றாவது கண். இது நெற்றியில் வரையப்படும் கோடல்ல, மனதில் உருவாகும் தெளிவு. அந்த தெளிவு வந்த நாளிலிருந்து மனிதன் வாழ்க்கையை எதிரியாக பார்க்க மாட்டான். வாழ்க்கையை ஒரு பயணமாக கற்றுக்கொள்வான். அந்த பயணத்தில் கண்ணீர் வரும், சிரிப்பு வரும், இழப்பு வரும், வெற்றி வரும். எல்லாவற்றையும் சமமாக ஏற்றுக்கொள்ளும் மனம்தான் சிவன் காட்டிய உயர்ந்த நிலை. இந்த நிலையை அடைந்தவன் கோவிலுக்கு போனாலும் சரி, போகவிட்டாலும் சரி, அவன் வாழ்க்கையே ஒரு தியானமாக மாறிவிடும். அவன் சுவாசத்தில் அமைதி இருக்கும், அவன் பார்வையில் கருணை இருக்கும், அவன் மௌனத்தில் ஆழம் இருக்கும். அதுவே சிவன் தந்த மகா ரகசியம். அதுவே மூன்றாவது கண் திறந்த மனிதனின் வாழ்க்கை.